சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம். இவரால நமக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினைச்சோம்னா மாற்றி போய் சொல்லுவோம். இல்லை இவங்களால இந்த காரியம் நமக்கு நடக்காம போயிடுமோ அப்படின்னு பயம் வந்ததுன்னா போய் சொல்லுவோம். நிறைய இடங்கள்ல நம்ம பொய்யினே தெரியாமையே சொல்லிக்கிட்டோம். என்னை வச்சுக்கிட்டே சொன்னா கோட் சொல்ல, நான் போனதுக்கு அப்புறம் சார் செந்தில் என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா சார் அப்படின்னு பெரிய லிஸ்ட் போட்டா எப்படா அவன் செஞ்சான், அவனால செஞ்சே இருக்க முடியும், எப்படியோ செஞ்சுட்டான் அப்படின்னு அழுகுறோம் இல்லையா? அழுகிறதுனா கண்ணீர் வெடிக்கிறதுனே கிடையாது. வீணுக்கள், அது ஐயா வாத்திப்போங்க, வீணுக்கள் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நன்மை செய்வது என்பது ஆரம்பத்தில் கடினமாகவும் போக போக அது இனிமையானதாகவும் இருக்கும். பாவம் பண்ணுவது ஆரம்பத்தில் இனிமையாகவும். எல்லா செயல்களும் 3 விதங்களை அடிப்படையாக வச்சுதான் நம்ம செய்யறோம். ஒன்று நம்முடைய மனம், இன்னொன்று வாக்கு, மூன்றாவது காயம். இந்த 3ம் தான் நம்மை நன்மை செய்யவும் வைக்கின்றன, தீமை செய்யவும் வைக்கின்றன. அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல், அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல், முடியாத காரியங்களை நினைத்து அக்காரியம் அந்நியர்களுக்கு முடிந்ததை நினைத்து பிறர் மனைவியை தழுவுதல், உடலால் சேர்தல், இது 3மே பாவங்கள் தான். அதாவது விரிவான உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது சன்மார்க்கத்துல எப்படி இருக்கும், அது நம்மளுடைய இன்றைய வாழ்க்கையில எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்திருந்தோம். இப்போ நீங்க சொன்ன உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கடைபிடிக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமாச்சு. இதெல்லாம் சாப்பிடாம அல்லது இதெல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்க முடியும்? அது சாத்தியமா சாதாரண மக்களுக்கு? 5 காய் கொடுத்துருக்கிறேன், கீரைகள் நிறைய கொடுத்துருக்காங்க ஐயா. கரிசலாங்கண்ணி கீரை கொடுக்குறாங்க, தூதுவளை கீரை கொடுக்குறாங்க, நம்ம ஞாபக சக்திக்கு வல்லார கீரை கொடுக்குறாங்க, கீரைகளை சமைச்சு சாப்பிடலாம், சாதம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல என்ன கஷ்டம் உங்களுக்கு? நம்ம பூரியே சாப்பிட வேணாம், வடை சாப்பிடக்கூடாது இப்படி எல்லாம் சொல்றீங்கல்ல, அதெல்லாம் எப்பயாச்சும் இருந்துட்டு ஒரு சாத்தியமா? இது நீங்க எண்ணெய் பலகாரங்கள் அதிகமாக சேர்த்துக்கொள்ள உடம்பில் கொழுப்பின் தன்மை அதிகமாகிக்கிட்டே போகும். உங்களுக்கு கல்லீரல் பெரும்பாலும் எதனால கெட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயால தான் கெட்டு போகுது நம்ம உடம்பு. இன்னைக்கு சுத்தமான எண்ணெய்கள் கிடைக்கிறதே ரொம்ப குறைஞ்சு போச்சு, அது அடுத்த விஷயம். அதனால தான் ஐயா அந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பலகாரங்கள் எல்லாமே, தோசை, வடை, அப்பம், இது எதுவுமே வேண்டாம். சரி நீங்க ஆசைப்படுறீங்களா, என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கோங்க அப்படி சொன்னாங்க. சாத்தியப்படாததுன்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், மருத்துவரிடம் அதிகமாக செல்லக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால், இதையெல்லாம் செய்யாம இருக்கிறது நல்லது. இருக்கிற பாவ புண்ணியங்கள் தொடர்பிலையும், அதாவது 43 வகையான பாவ புண்ணியங்கள் இருக்கு, அந்த பாவ புண்ணியங்கள் தொடர்பான பரிகாரங்கள் சம்பந்தமாவும் ஐயா என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு? அருள் நெறி அப்படிங்கிற தலைப்புல ஐயா பாவ புண்ணியங்களை பத்தி சொல்றாங்க. பாவ புண்ணியம்ங்கிறது என்ன? நன்மை தீமை தான் பாவ புண்ணியமா மாறுது. நீங்க ஒரு நன்மை செய்யறீங்க, அதனுடைய விளைவு புண்ணியமா போகும். நீங்க ஒரு பாவம் செய்யறீங்க, அதனுடைய விளைவு அதனுடைய எதிர் திசையில போகும். நன்மை செஞ்சா புண்ணியம், தீமை செஞ்சா பாவத்துக்கு போகுது. சரிங்களா? இதுதான் நன்மை தீமை. இது ஐயா என்ன சொல்றாங்கன்னா, நன்மை செய்வது என்பது ஆரம்பத்தில் கடினமாகவும் போக போக அது இனிமையானதாகவும் இருக்கும். பாவம் பண்ணுவது ஆரம்பத்தில் இனிமையாகவும் போக போக கடினமாகவும் அமைந்துவிடும். இப்போ முதல்ல புண்ணியம் பண்றதுங்கிறது கஷ்டமா தான் இருக்கும், ஆனால் அது போக போக நன்மையைத்தான் கொடுக்கும். பெருசா புண்ணியம் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப அலட்டிக்க தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். எல்லா செயல்களும் 3 விதங்களை அடிப்படையாக வச்சு தான் நம்ம செய்கிறோம். ஒன்று நம்முடைய மனம், இன்னொன்று வாக்கு, மூன்றாவது காயம். ஒன்று மனசு சொல்லும், மனசு சொன்னதை நம்ம வாயில பேசுவோம், அப்புறம் பேசுனது என்னவோ மனசு என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம செயல்படுவோம். இந்த 3ம் தான் நம்மை நன்மை செய்யவும் வைக்கின்றன, தீமை செய்யவும் வைக்கின்றன. அப்ப இந்த மனதால் செய்யக்கூடிய பாவங்கள், அதே போல வாக்கால் செய்யக்கூடிய பாவங்கள் புண்ணியங்கள், அதே போல நம் உடலால் செய்யக்கூடிய பாவங்கள் புண்ணியங்கள். இதை செய்வதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், இதுதான் ஐயா அருள் நெறி அப்படிங்கிற தலைப்புல கொடுத்திருக்கிறாங்க. இந்த மனம், வாக்கு, காயம், இந்த 4லையும் 4 விதமான பாவங்களை செய்கிறோம், 4 விதமான புண்ணியங்களை செய்கிறோம். இப்போ பாவம்னு பார்த்தா 12 பாவம், புண்ணியன்னு பார்த்தா 12 புண்ணியம். சரி,
மனதால் செய்யக்கூடிய பாவங்கள். முதல்ல மனசால என்ன பாவம் செய்கிறோம் அப்படின்னா, பரதார கமனம் பண்ண நினைத்தல். இதை கொஞ்சம் பேர் மாத்தி சொல்லுவாங்க, பரதாரக மனம் பண்ண நினைத்தல்பாங்க. அப்படி இல்லை, பரதார கமனம் பண்ண நினைத்தல், அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல், அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல், முடியாத காரியங்களை நினைத்து அக்காரியம் அந்நியர்களுக்கு முடிந்ததை நினைத்து பொறாமை அடைதல். இவை 4ம் மனதினால் செய்யும் பாவங்கள். இப்ப முதல்ல பரதார கமனம் பண்ண செய்தல் அப்படின்னா என்னன்னா, எனக்கு என்னுடைய தாரம், என்னுடைய மனைவி இருக்காங்க, சரிங்களா? என்னுடைய மனைவி மட்டுமே எனக்கு உரிமையானவர். பரதாரம்னா பிறருடைய மனைவியை பார்த்து நான் ஆசைப்பட்டால், மனதால் பிறருடைய மனைவியை பார்த்து அவர் உடலின் மீது நான் ஆசைப்பட்டால் பாவம் வரும். இதான் பரதார கமனம் பண்ண நினைத்து, அவங்களை அடையணும்னு நான் நினைக்கிறது. ஏன்னா மனசு என்ன நினைக்க மட்டும்தான் முடியும் இல்லையா? பரதார கமனம் பண்ண நினைத்தல். 2வது, அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல். இதற்கு விளக்கமே தேவையில்லை. நமக்கு என்ன இருந்தாலும், நமக்கு வாய்ப்புகள் ஏதாவது அமைந்தால், இல்லை நம்ம அந்த அதிகாரத்தில் இருந்தோம்னா, அடுத்தவங்களுடைய சொத்தை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது மனசு நமக்கு சொல்லி கொடுக்கும். எங்கேயும் போய் பயிற்சி எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இது 2வது பாவம். 3வது, அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல். நினைச்சாலே ஒருத்தரை நமக்கு பிடிக்கல, அந்நியர்னா யாரோ எதிரின்னு நினைக்காதீங்க. நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, பக்கத்தில் உள்ளவங்க யாரா இருந்தாலும் அவங்க கெட்டு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தீங்கு செய்கிறீங்க. அவங்கள பார்த்து பொறாமப்பட்டீங்கன்னா தீங்கு செய்கிறீங்க. அவங்க மேலே நமக்கு கோபம் வரும், காட்ட முடியாது, ஆனால் மனசுக்குள்ளேயே நீங்கள் நினைப்பீங்க, கோபத்தால் அவங்கள போட்டு அடிப்பீங்க. ஏன் பல பேர் மனசில் அவங்கள கொலையே பண்ணுவோம். இது எல்லாமே தீங்கு செய்ய நினைத்தல் தான். இது ஒரு வகையான பாவம். அதற்கடுத்து முடியாத காரியங்களை நினைச்சு, நம்மளால ஒரு செயல் முடியலை, என்னால் ஒரு செயல் முடியலை, உங்களால் அது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை செஞ்சிட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு பலம் இருக்குது, நீங்கள் செய்கிறீங்க. அதை பார்த்து நான் பொறாமைப்படுறது. ரொம்ப மோசமான குணம் பொறாமை. வெளியே காட்டிக்கவே நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சூப்பராக வீடு கட்டியிருக்கிறீங்க சார், அருமையாக இருக்கு சார் உங்கள் வீடு சொல்லுவான். வார்த்தைகள் மட்டும்தான் வரும். மனசில் எப்படா இவன் வீடை கட்டினாங்க, எங்கேருந்து இவனுக்கு காசை வந்துச்சு, பொறாமப்படுறது. ஆக பிறருடைய மனைவியை அடைய வேண்டும் என்று நினைத்தல் பாவம், பிறருடைய சொத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பது பாவம், பிறருக்கு தீங்கு எல்லா வகையிலும் தீங்கு செய்ய நினைப்பது பாவம், நம்மளால முடியாததை இன்னொருத்தர் செஞ்சாங்கன்னா அதை நினைச்சு பொறாமைப்படுவது பாவம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மனதால் செய்யக்கூடிய பாவங்கள் 4 முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம் வாக்கால், நம் வார்த்தையால் செய்யக்கூடிய பாவங்கள். பொய் சொல்லல். எத்தவொன்னு அடிக்கிறார் ஐயா, பொய் சொல்றது இது பாவம். எல்லாருக்கும் தெரியும் பொய் சொல்லக்கூடாதுன்னு, ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறோம், பொய் சொல்கிறோம். சரி, ஏன் பொய் சொல்கிறோம்? நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். ஏன்னா வேணும்னு நம்ம பொய் சொல்கிறது இல்லை. பொய் சொல்வதற்கு எதெல்லாம் அடிப்படையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பயம் அடிப்படையாக இருக்கும். இவரால் நமக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நினச்சோம்னா மாற்றி பொய் சொல்லுவோம். இல்லை இவங்களால இந்த காரியம் நமக்கு நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு பயம் வந்ததுன்னா பொய் சொல்லுவோம். அதே போல் நம்முடைய சோம்பேறித்தனம். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நான் இங்கேருந்து செங்கல்பட்டுக்கு அலுவலகத்துக்கு போகணும், நான் அப்போ தான் காஞ்சி சீக்கிரம் வர சொல்லியிருப்பாங்க, நான் அப்போ தான் காஞ்சிபுரத்து கிளம்பியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய அதிகாரி இல்லை என்னுடைய நண்பர் ஏதோ ஒரு விழா ஃபோன் பண்ணுறார், நான் என்ன சொல்லுவேன், லேட் ஆயிடுச்சுங்கிறது எனக்கு தெரியும், நான் என்ன சொல்லுவீங்களா, வாலஜாப்பா தாண்டிட்டேன்பா, இந்த வந்துடுறேன் 1/4 மணி நேரத்துலம்பேன், நான் அப்போ தான் காஞ்சிபுரத்தில் பஸ்ஸே ஏறி இருப்பேன். என்னுடைய சோம்பேறித்தனத்தால் நான் லேட் ஆகிட்டு பொய் சொல்லுவோம். நிறைய இடங்கள்ல பொய்யை நம்ம பொய்யினே தெரியாமையே சொல்லிக்கிட்டு இருப்போம். அதே போல ஒரு 4 பேர் சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 4 பேர் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்மளும் ஏதோ பேசணும்னே, ஒருத்தரை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், அதை வச்சு கூடுதலா நம்ம சேர்த்து இயல்பாகவே நாம் பொய் சொல்ல பழகிக்கொண்டே இருப்போம். ஐயா சொல்றாங்க, இதுக்கு காரணம் எல்லாம் தேடாத, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் பாவம் வரும். பொய் சொல்லல். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கோட்சொல்லல், புறங்கூறல், வீணுக்கு அழுதல். இந்த கோட்சொல்லல் புறங்கூறல் 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன், இவர் ஐயா இருக்கிறார், சரிங்களா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், சரிங்களா? நீங்கள் என்னை விட கொஞ்சம் மேல்நிலையில் இருக்கிறீங்க, நான் அவர் ஒரே நிலை இருக்கேன். என்னைய வச்சுக்கிட்டே அவர் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா வச்சுக்கோங்க, செந்தில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாருங்க, அவர் பண்ணுறது தப்புங்க அப்படின்னு சொன்னால் கோட்சொல்லல். என்னை வச்சுக்கிட்டே சொன்னால் கோட்சொல்லல். நான் போனதுக்கப்புறம், சார் செந்தில் என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா சார் அப்படின்னு பெரிய லிஸ்ட்டு போட்டால் புறங்கூறல், பின்னாடி சொல்றது. அதற்கடுத்து
வீணுக்கு அழுதல். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், என்னால் முடியலை, நீங்கள் செஞ்சிட்டீங்க, அதை நினச்சி ஓடு ஒப்பாரி வைக்கிறது. எப்படா அவன் செஞ்சான், அவனால செஞ்சே இருக்க முடியும், எப்படியோ செஞ்சுட்டான் அப்படின்னு அழுகுறோம் இல்லையா? அழுகிறதுனா கண்ணீர் வெடிக்கிறதுனே கிடையாது, வீணுக்கள். அது ஐயா வார்த்தை, வீணுக்கு அழுதல் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பொய் சொல்லக்கூடாது, ஒருத்தரை பற்றி குறை சொல்லக்கூடாது, அது முன்னாலையும் சொல்லக்கூடாது, பின்னாலையும் சொல்லக்கூடாது. நம்மளால முடியலையா, அமைதியாக விட்டணும், அதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது, அழுகக்கூடாது. இது வீணுக்கழுதல். இந்த 4ம் வாக்கினால் செய்யக்கூடிய பாவங்கள். சரிங்களா? இதற்கடுத்து இப்போ இந்த மனதால் சொல்லக்கூடிய பாவங்கள் சொல்லிட்டோம், வாக்கால் சொல்லக்கூடிய பாவம் சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்து தேகத்தால் செய்யக்கூடிய, இந்த உடலால் செய்யக்கூடிய பாவங்கள். பிறர் மனைவியை தழுவுதல். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? என்ன பண்ணா ஒன்றும் இல்லை, மனசு என்ன பண்ணும், ஒரு பெண் போகிறாங்க, அவங்க இன்னொருத்தருடைய மனைவி, அவங்கள அடையணும்னு இந்த மனசு முதல்ல சொல்லும். சொன்ன உடனே என்ன பண்ணுவோம், இந்த வாய் முயற்சி பண்ணும், பேசும் அவங்க கிட்ட நைஸா, ஏங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, எப்படிங்க இருக்கிறீங்க, அப்படிங்க இருக்கிறீங்க, இது மாதிரி பேசி அவங்களை தன்வசப்படுத்த இந்த வாக்கு முயற்சி பண்ணும். இது 2ம் சரியாகிவிட்டால் அந்த பெண்ணை இவர் அடைந்து விடுவார். இதான் ஐயா சொன்னாங்க, பிறர் மனைவியை தழுவுதல், உடலால் சேர்தல். இது 3மே பாவங்கள் தான். பிறர் மனைவியை மனதால் நினைப்பது பாவம், அவரை அடைய வேண்டும் என்பதற்காக அவருடன் பேசுவது பாவம், அப்படி ஏமாற்றி அவருடைய மனைவியுடன் நீங்கள் சேர்ந்தால் இது பாவம். பிறர் மனைவியை தழுவுதல் பாவம். அதனாலதான் நான் முன்னோர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க, ஒரு பெண் குழந்தைய தொட்டு பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் யாரா இருந்தாலும் வாயில தான் பேசணும், தொடாதீங்க அப்படிம்பாங்க. அது ஸ்பரிசம் கூட படக்கூடாதுன்னு சொல்லி வளர்ப்பாங்க. ஐயா சொல்லுவாங்க, ஐயா தன்னுடைய மனைவியை தவிர பிற பெண்கள் அனைவரையும் சகோதரிகளாகவும் தாயாகவும் பார்ப்பவன் தான் சன்மார்க்கி. இன்னும் சொல்ல போனா மனுஷனே வந்தான், அடுத்தவங்களை தப்பா நினைக்கிறவன், தப்பா பேசுறவன், தப்பா அடைஞ்சவன் யாரும் மனித நிலையிலேயே நம்ம சேர்க்க முடியாது. நீங்க சொன்ன அந்த 43 பாவங்கள்ங்கிறது மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிற இடம்பெறக்கூடிய ஒரு தொகுப்பு. அதாவது அது மனுமுறை கண்ட வாசகம் பெருமானார் எழுதியது. மனுநீதி சோழனை பற்றி அவனுடைய மகன் வீதி வடங்கன் தேர்காலிட்டு ஒரு கன்றுக்குட்டி இறந்து போன பின்பு என்ன பாவம், ஏன்னா ஒரே மகனையும் அவன் கொலை தண்டனை கொடுக்கிறாரு. ஒரு உயிருக்கு ஒரு உயிர் இணையானது, அது இறந்து போனது ஒரு கன்றுக்குட்டி தான். இவருக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு பையன் தான், இளவரசன் ஒருத்தன் தான். மந்திரிமார்கள் எல்லாரும் சொல்றாங்க, நமக்கு இந்த பரிகாரம் பண்ணலாம், அந்த பரிகாரம் பண்ணலாம், எல்லாம் சொல்றாங்க. எந்த பரிகாரம் பண்ணினாலும் போன உயிர் திரும்ப வருமா? கடைசி வரைக்கும் மனுநீதி சோழன் அதில் தான் இருக்கார். நீ 1000 பரிகாரம் சொல், வருமா வராதா? வராதுங்க, வராதுல்ல. இவன் கோயிலுக்கு போனவன், இவன் நடந்து தான் போயிருக்கணும். இவன் முதல்ல தேரில் போனதே தப்பு. தேரில் போகும்போதும் அந்த தேரை வேகமாக ஓட்டிட்டு போகிறதுக்கு அனுமதி கொடுத்தது தப்பு. வான வேடிக்கைகள் இதெல்லாம் போட்டு மேலதாளத்தோடு போனது முதல் தப்பு. இப்படியெல்லாம் நிறைய தவறுகள் பண்ணதால ஒரு அப்பாவி கன்றுக்குட்டி வழி தெரியாமல் ஓடி பயந்து போய் விழுந்து செத்து போச்சு. அப்போ இதுக்கான தவறுக்கான காரணம் எல்லாம் இவங்கிட்ட அஜாக்கிரதை இருக்கு. அதனால அதற்கு இணையாக வீதி வடங்கனையும் அதே தேர்காலிலிட்டு கொள்ள வேண்டும் தான் மனுநீதி சோழன் கொடுத்த தீர்ப்பு. அப்ப அந்த தீர்ப்பை கொடுத்துட்டு இறைவனை பார்த்து புலம்புறார். இருக்கக்கூடியது ஒரே பையன், நாடாளுறதுக்கு வேற அடுத்து எந்த பையனும் கிடையாது. இப்ப இந்த பையனை பறி கொடுக்கறதுக்கு நான் என்ன பாவெல்லாம் செய்தேனோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மனுமுறை கண்ட வாசகத்துல ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, அது போல நிறைய பாவங்களை ஐயா வரிசை, இந்தந்த பாவெல்லாம் நான் பண்ணனா, இந்த பாவெல்லாம் குருவை வணங்க கூசி நின்றேனோ அப்படின்னு நிறைய கொடுப்பாங்க. இதை பாவங்கள்ல வந்தாலும் கூட இது மனுமுறை கண்ட வாசகத்துல வரக்கூடிய பாவங்கள். இதை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பெரிவான விளக்கம் தேவையில்லை. வள்ளல் பெருமானுடைய உரைநடை பகுதியில எடுத்த உடனே வரும் மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு சொல்லிட்டு. வள்ளலாருடைய வாழ்வியல் பற்றிய விழுமியங்கள், நெறிமுறைகள், பல்வேறு விஷயங்கள், ஒரு மனிதருக்கு தேவையான வாழ்க்கையோட நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. இது நிச்சயமா எங்களுடைய ஐபிசி பக்தி நேயர்களுக்கு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலுக்குரியதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த நேர்காணலுக்கும் நேரத்துக்கும் நன்றி. மிக்க நன்றி. அருட்பெரும் ஜோதி நிகழ்ச்சி வாயிலாக வள்ளலாரனுடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள், ஒவ்வொரு சன்மார்க்கவாதிகளும் எவற்றையெல்லாம் பின்பற்ற வேண்டும், சாதாரண மனிதர்கள் எதையெல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் பத்தி பல கேள்விகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடி பயணித்தோம். இன்னும் வள்ளலார் தொடர்பிலும் வள்ளலார் நெறி தொடர்பிலும் ஒவ்வொரு மனிதர்களும் இறைநிலை அடையணும் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியும் நாம் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து வரும் காணொளிகளில்
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம்.